பார்க்க முடியுதா பாருங்க. இப்பதான் லோட் ஆகுது சார். ஓகே பார்க்க சார். முடியுது. இப்பதான் வருது. வெரி குட், வெரி குட். இங்கே ஏஆர்பிஆர்சின்னு தான் சொல்லணும். check it out. 7 questions இருக்கு சார். ஆமா 7 இருக்கு. பட் I will go with one by one just to Okay. see B1 லெவல்ல எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். What about the underground? It's a short walk from here. All right, now let me get started. Choose the correct answer. Look at question 1. 1. How will the man travel to the city centre? Excuse me, what's the best way to get to the city centre? Well, it's probably easiest to take a taxi, especially if you've got a lot of luggage. I've just got a light bag. Is there a bus that goes there? Yes, there is, but it takes quite a long route. What about the underground? It's a short walk from here and the trains go every 10 minutes. It'd be faster than a taxi. That sounds perfect. I'll do that. One Thanks more- so much for your help. No problem. One more time. Now listen again. Excuse me, what's the best way to get to the city centre? Well, it's probably easiest to take a taxi, especially if you've got a lot of luggage. I've just got a light bag. Is there a bus that goes there? Yes, there is, but it takes quite a long route. What about the underground? It's a short walk from here and the trains go every 10 minutes. It'd be faster than a taxi. That sounds perfect. I'll do that. Thanks so much for your help. No problem. Hanipriya, what is your answer? C. C. Okay, Raman, what's your answer? B sir, B. B. Kanishka, what is your answer? B. Okay. ஏ வந்து ஏன் வராது? ஏன் வராது? அத பத்தி என்ன ஏ சொல்றீங்க? வந்து ஃபர்ஸ்ட் சஜஷன் சொல்றாங்க நீங்க இதுல அந்த டாக்ஸில பொண்ணு போங்க தான் அப்படின்னு. சார் அந்த டாக்ஸி பத்தி சொல்றான். அவன் வந்து But பஸ் அவ பத்தி தான் வந்து- கேட்டான். ஒரே sir. நிமிஷம் ராமன் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் முடிக்கட்டும். டாக்ஸி. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டாக்ஸில போக சொல்லி சஜஷன் பண்றாங்க. பட் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா நான் வெயிட்ல ரொம்ப கம்மியான வெயிட் தான் வச்சிருக்கிற பேக்கு. சோ நான் வந்து பஸ்ல போனா பெட்டரா இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ பஸ்ல வேணா நீங்க ட்ரெயின்ல போனா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க வந்து ஓகே அப்படிங்கிறாங்க ட்ரெயின்ல போறதுக்கு. கனிஷ்கா, பஸ்ல போக வேண்டாம்னு சொன்னதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? சார் பஸ்ல போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க டாக்ஸியை விட ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு. பஸ்ல போக வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. என்ன காரணம்? கஃபே ஏதோ ஒரு கஃபே அது ஏதோ எனக்கு பக்கமா இருக்கும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. புரியல சார். இட்ஸ் டிராபிக் அந்த மாதிரி இருக்கு. மேபி டிராபிக் அந்த மாதிரி இருக்கும். டாக்ஸில அவர் போக வேண்டாம்னு முடிவு பண்ணதுக்கு ஒரு காரணம் இருந்தது இல்ல? என்ன காரணம்? சார் அதான் சார் அவர் வெயிட் கம்மியா இருக்கிற பேக் Weight கம்மியா வச்சிருக்காரு. இருக்கு. அப்ப வந்து அவர் பஸ் பத்தி கேக்குறாரு. அப்ப அந்த லேடி வந்து பஸ் இருக்கிறத பத்தி சொல்லிட்டு பஸ்ல போனா இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனையை சொன்னாங்க? கொஞ்சம் தூரமா இருக்கும், நடந்து போக கொஞ்சம் தூரமா இருக்கும்னு சொன்னாங்க. நடந்து போறதுக்கு தூரம்லாம் சொன்னாங்க. இல்ல வேற ஏதோ ஒண்ணு சொன்ன மாதிரி இருந்தது. கஃபே Maybe traffic. கஃபே டிராபிக் ஆக்கியது இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா தூரம் தான், ஆனா traffic- வேற ஏதோ அட்ரஸ் பண்ணீங்க. ஹரிணி சொன்னது பார்ட் ரைட் பார்ட் தப்பு. தூரமா இருக்குன்னு சொன்னாங்க. பஸ் ஸ்டாப் இருக்குன்னு சொன்னாங்க. பஸ் ஸ்டாப்லாம் இருக்குன்னு. ஆனா பஸ்ஸ பத்தி ஒண்ணு சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? அந்த இடத்தை விட பஸ் ஸ்டாப் கொஞ்சம் ஃபார் அவேயா இருக்கும் அப்படின்னு. அப்படி சொன்னாங்களா? இல்ல வேற ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. அதுதான் ஹரிணி அதுக்கு சொன்னாங்க. அதுதான் சார் நான் அதை கவனிக்க விட்டுட்டு. ஆமா சார் அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்கிறீங்க. Again higher level போறப்ப everything matters. Everything matters. Look at that. ரெண்டு பேரும் அந்த தூரத்தை பத்தி பேசுறாங்க. எந்த தூரங்கிறது வந்து கரெக்டா வந்து சொல்லாம விட்டுட்டீங்க. Look at that. சார் அது கொஞ்சம் No problem. Now listen again. Excuse me, what's the best way to get to the city centre? Well, it's probably easiest to take a taxi, especially if you've got a lot of luggage. Especially if you got எவ்வளவு பாருங்க Lot of luggage. luggage. அது சொன்னாரு. அவர் பிடிச்சாரு. ராமன் அதை பிடிச்சாரு. ராமனு. ஆனா பஸ் பத்தி இனிமேதான் வரப்போகுது. பட் எதுக்கு நான் ஸ்டாப் பண்ணேன்னா ரீடிங்ல எவ்வளவு வேர்ட்ஸ் போகுது பாருங்க. லிசன் பண்றது ரொம்ப ஈஸியா லிசன் பண்றோம். ரீட் பண்றப்ப எவ்வளவு வார்த்தை படிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க.
I've just got a light bag. Is there a bus that goes there? Yes, there is, but it takes quite a long route. Quite long route. ஓ லாங் ரூட் ரூட். அதோ வந்து சுத்தி போகுது, பஸ் வந்து சுத்தி டேக் குவைட் போகுது. லாங் ரூட். எஸ் நம்ம சுத்தி இங்க போகும். ஸோ அதனால வந்து ஓ ஆ. லாங் ரூட். லாங் ரூட், இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் நம்ம ஒவ்வொரு இதையும் எதுக்கு ரிஜெக்ட் பண்றோங்கிற பாயிண்ட் வந்து தெளிவா தெரியணும். அப்பதான் ஆன்சர் வெளியில நிக்கும். எஸ் சார். ஓகே சார். போடும்போது ஈஸியா இருக்கு சார், Underground. அவங்க பேசும்போது தான் சார் கன்ஃபியூஸ் ஆகுது. இல்ல இது பழகிட்ட போகுது, ரெப்பிடேஷன் தான். ஏன்னா அவங்களோட அசன்ட் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ரொம்ப நாள் அவங்க கொஞ்சம் பழகிட்டா சரியா அடாப்ட் ஆகும். ரிப்பிடேஷன் தான். திருப்பி நீங்க ரிப்பீட் பண்ணி ரிவைஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. It's a short walk from here and the trains go every 10 minutes. It'd be faster than a taxi. எல்லா கிராமரோட கன்ட்ராக்ஷன், சப்போர்ட்டிங் வெர்ப், மெயின் வெர்ப், எல்லா கன்ஸ்ட்ரக்ட்ஸும் இருக்கு பாருங்க அதுல. அதனால அது ரீடிங் விடணும், லிசனிங் விடணும். இந்த இன்புட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். That sounds perfect. I'll do that. Thanks so much for your help. No problem. No problem. So I will do that அப்படிங்கிறது. Thanks, no problem. Number 2, let's go to number 2. What did Problem. Two. What did the girl dislike at the hostel she stayed in? How was your holiday? Good. The hostel was okay, but not great. I've heard about problems with mice in some of the hostels in the area you visited. Really? Well, they've obviously done something about that. The thing was, our beds didn't have mosquito nets, so we got bitten almost every night, even after putting on insect cream. Right. And then every morning we had monkeys running across the roof. I didn't mind that at all, though. It was like being in a hostel in the jungle. One more time. Now listen again. How was your holiday? Good. The hostel was okay, but not great. I've heard about problems with mice in some of the hostels in the area you visited. Really? Well, they've obviously done something about that. The thing was, our beds didn't have mosquito nets, so we got bitten almost every night, even after putting on insect cream. Right. And then every morning we had monkeys running across the roof. I didn't mind that at all, though. It was like being in a hostel in the jungle. Kanishka, what is your answer? B? B. Raman, what's your answer? சார் பி சார், பி சார். Okay, Harini Priya, what is your answer? It's a C. Okay, எல்லாருமே தப்பாயிட்டீங்க பாத்தீங்களா? இதுல வந்து எல்லாருமே தப்பா. அவங்க மஸ்கிட்டோ. No second chance in the exam, no. ஓகே. Look at ஏ this. இப்ப மஸ்கிட்டோ தான். Cream. ரீடிங் எப்படி அது ரிவீல் பண்ணனும் பாருங்க ஆன்சரை. Look at that. Your holiday? Good. The hostel was okay, but not great. The hostel was okay but not great. நாட் கிரேட். யா. ஓ So இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த மூணு ப்ராப்ளத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்க போகுது. I've heard about problems with mice in some of the hostels in the area you visited. நீ விசிட் பண்ண ஏரியால நான் கேள்விப்பட்ட வரையிலும் மைஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஓ எலி ப்ராப்ளம் இருக்கா? எலி. அந்த பையன் சொல்றாரு. Really? Well, they've obviously done something about that. அந்த அந்த ஏரியால மைஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா ஏதோ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அத பத்தி எனக்கு தெரியல. பட் ஏதோ தெளிவா அந்த ஏரியாலயே மைஸ் இருக்குன்னா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. The thing was, our beds didn't have mosquito nets, so the thing என்ன அப்படின்னாக்க பெட்ஸ் மஸ்கிட்டோ நெட் இல்ல. அவர் பெட் கிடையாது. We got didn't have mosquito nets. ஒவ்வொரு நைட்டுமே எங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ கடி இருந்தது. Even after putting on insect cream. Right. இன்செக்ட் கிரீம் போட்டதுக்கு அப்புறம் மஸ்கிட்டோ பைட் கடிச்சது. And then every morning we had monkeys running across the roof. ஒவ்வொரு நாள் காலையிலயும் அது மேல மங்கி ஓடிட்டே இருந்தது. I didn't like that at all, though. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. It was like being in a hostel in the jungle.
அந்த ஹாஸ்டல் ஒரு காட்டுல இருந்துட்டுன்னு நினைச்சுக்கலாம். அந்த அந்த ஆ, ஹாஸ்டல்ல இருந்து ஒரு நினைச்சிட்டு ஆனா மஸ்கிட்டோ கடி தான் தாங்க முடியல. தாங்க முடியல. ஸோ ஸோ த ஆன்சர் ஏ யாருமே சொல்லலையே ஃபர்ஸ்ட். எஸ் ஸோ சார், எஸ் சார், கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. எஸ் சார். ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த அந்த டைம் கொஞ்சம் அந்த அசன் தான் சார் எங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிருச்சு. வேணும்னா இன்னொரு வாட்டி கூட ரன் பண்ணிக்கலாம், 3வது வாட்டி கூட ரன் பண்ணலாம். எக்ஸாம்ல இல்லைனாலும் மைஸ் மஸ்கிட்டோ இது அப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டு. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. சார். அப்படிதான் சொன்னாங்க, எல்லாத்தையும் சொன்னாங்க. இங்க பிடிச்சிட்டீங்க, இங்க பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாச்சு. லெட்ஸ் டூ நம்பர் 3. In the area you visited? Mind that at all though. It was like, You're going to order then. Going to order for lunch. சாப்பாடு What பத்தி are you going to order then? சொல்லுங்க. சாப்பாடு பத்தி கொடுத்துருக்காங்கன்னு சார். ரைட் ரைட் ரைட். Lunch. in a hostel in the jungle. எஸ், லுக் அட் தட் கேர்ஃபுல்லி. 3. What is the man going to order for lunch? What are you going to order then? Let me see. I think I'd like the salmon. You're so boring. I knew you'd say fish. You never try anything different. I'm having pizza. They make them really thin and tasty here. Yes, my sister had one last time we ate here. She said it was great. How about the curry? That's excellent, I believe. Nice idea, but I've heard it's very spicy. I've made up my mind. I'll have what I always have. Of course. ஒன் மோர் டைம். Now listen again. What are you going to order then? Let me see. I think I'd like the salmon. You're so boring. I knew you'd say fish. You never try anything different. I'm having pizza. They make them really thin and tasty here. Yes, my sister had one last time we ate here. She said it was great. How about the curry? That's excellent, I believe. Nice idea, but I've heard it's very spicy. I've made up my mind. I'll have what I always have. Of course. இதுல நான் சப்டைட்டில் ஆன் பண்ணேன், அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ரீடிங் ஆன் பண்றப்ப ஈஸியா இருந்திருக்கும். இருந்தாலும் உங்க ஆன்சர் வேணும். கனிஷ்கா, யுவர் ஆன்சர். சி கேன் யூ ரிப்பீட்? சி சி ஓகே. ஹரிணி பிரியா, யுவர் ஆன்சர். ஏ சாலட். ராமன், யுவர் ஆன்சர். சி சார், சி சி. ஓகே. இப்ப திருப்பி போடுறேன், எனக்கா நீங்களே கண்டுபிடிச்சுங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ரீடிங் போட்டாக்க. அந்த ரீடிங் அப்சர்வ் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. மெஜாரிட்டி ஆஃப் யூ காட் இட் ராங். Really thin and tasty here. Yes, What are you going to order then? let me see. I think I'd like the salmon. You're so boring. I knew you'd say fish. You never try anything different. I'm having pizza. They make them really thin and tasty here. Yes, my sister had one last time we ate here. She said it was great. How about the curry? That's excellent, I believe. Nice idea, but I've heard it's very spicy. I've made up my mind. I'll have what I always have. Of course. ராமன், இப்ப சொல்லுங்க உங்க ஆன்சர். ஸோ இப்போ வந்து மேபி பி சார். நோ, இட்ஸ் ஏ சார், இட்ஸ் ஏ. சூப்பர் சூப்பர். கனிஷ்கா, என்னாச்சு? சார் அவங்க ஃபர்ஸ்ட் இப்ப பீஸா அந்த ஏன் பொண்ணு வந்து வந்து கன்ஃபியூஸ் ஃபிஷ் பண்ணிட்டா சொல்ற போரிங்கா இருக்கு அப்படின்னாங்க. ஆமா. அந்த சால்மன் வந்து அந்த இருக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது வந்து அது போரிங் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான் இது பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப இவன் வந்து அவன் வந்து அது வந்து போரு, சோ நான் வந்து பீஸா ஆர்டர் பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படிங்கிறான். சோ தேர்ட் கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கறியை ட்ரை பண்ணலாங்க, அது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்குறாங்க சார். அந்த ஆளு சொல்றான் பீஸா வந்து நல்லா இருக்கும், என் சிஸ்டரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆமா. ஆனா அவரு வந்து நிறைய சொல்லிட்டே இருந்தாரு. இந்த மேன் வந்து 2 முறை ரொம்ப அழுத்தி சொன்னது என்ன? மேன் கறி வந்து சார், கறிதான் சார். அந்த பீ பார்க்கலாம். ஏ வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க ஹரிணி பிரியா?
அவங்க ஃபர்ஸ்டே வந்து அவங்க சாலட் தான் சொல்லுவாங்க. யூ ஆர் போரிங் சொல்லி இந்த பொண்ணு சொன்னோனே, ஃபிஷ் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்றாங்க. நோ அது வந்து சிஸ்டர் ஆல்ரெடி ட்ரை பண்ணாங்க ஏதோ சொல்றாங்க. சோ நான் வந்து பீட்சா ஆனா உங்க ஆன்சர் ரைட், உங்க அப்ரோச் தப்பாயிடுச்சு, உங்க எக்ஸ்பிளனேஷனு. அந்த இருக்கிற அதுல என்ன இருக்குங்க? ஏல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் சாலடும் இதுவும் இருக்கு. சாலட்ல எஸ் அது சாலமன் சாலமன் மீனோட மீனோட அந்த ஒரு சாலமன் மீனோட இது நீங்க இப்போ சொன்ன பாயிண்ட் ரைட்டு. ப்ரொனன்சியேஷன் சாமன். சாமன் சாமன் எல் சைலண்ட் சாமன் இன்னொரு வாட்டி போட்டு பார்த்தலாம். சாமன். சாமன் சாமன் சாலட் இல்ல, சாலட் இல்ல ஹரிணிபிரியா. சாலட் மேல இந்த ஓகே ஓகே ஆவி வராது சாலட்ல. ஓகே சார். சாமன். சாமன் எப்பயுமே என்ன ஆர்டர் பண்ணுவாரு பையன்? அந்த பையன் ஏதான் எப்பயுமே ஃபிஷ் தான், சேமன் தான். நீங்க ஃபிஷ் தான் சாமன், சாமன் தான் ஃபிஷ். அது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். ஆமா அப்பதான் அந்த பொண்ணு சொல்றாப்ல, போரிங்கா இருக்கு, அந்த பொண்ணுக்கு அது போரிங்கா இருக்கு. போரிங்கா இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் ஃபிஷ் நீ ஆர்டர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இந்த வாட்டி இப்படிதான் ஆர்டர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ ரொம்ப போரு. நான் வந்து பீஸா ஆர்டர் பண்ண போறேன், ஏன்னாக்கா இங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு. அவன் சொல்ற தங்கச்சி சாப்பிட்டுருக்காப்புல வந்து ரொம்ப பிடிக்கும், இங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாப்புல அப்படின்னு. அப்ப நீ கறி ஏதாவது ட்ரை பண்றியா, இந்தியன் கறி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறப்ப ஸ்பைசியா இருக்குன்னு சொல்றாங்க. கறி காரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரமா இருக்கு, அதனால பண்ண முடியும். பாருங்க இந்த பேக்ரவுண்ட்ல நீங்க இந்த ரீடிங்க பாருங்க, எவ்வளவு பெரிய இன்சைட் கிடைக்குன்னு பாருங்க. லுக் அட் தட். What are you going to order then? Let me see. Let me see. Let me see. ரொம்ப கிளாசிக்கான let me see. I think I'd like the salmon. I think I would like the salmon. I think I would like the salmon. Salmon. சொல்றாங்க. You're so boring. You are so boring. So boring. adverb பாத்தீங்களா? இந்த இடத்துல you are so boring. இது கிடையாது, கன்ஜங்ஷன் கிடையாது. You are so boring. Boring. I knew you'd say fish. I knew. எனக்கு தெரியும் நீ fish தான் சாப்பிடுவேன்னு அந்த fish தான் சொல்வீங்க அப்படினு தெரியும். You never try anything different. You never try anything different. பாருங்க, never adverb. The adverb யூஸ் நீ வேற எதுவும் புதுசா ட்ரை பண்ணலையா அப்படினு கேக்குறாங்க. எப்பயுமே வேற எதையுமே ட்ரை பண்ண மாட்டியா, அதையே தான் சாப்பிடுவீங்க அப்படிங்கறான். I knew you would say fish. You never try anything different. நீ எப்பயுமே புதுசு எதையும் ட்ரை பண்ண மாட்டே நீ. I'm having pizza. I'm having pizza. Make them really thin and tasty here. அவங்க ரொம்ப தின்னாவும் டேஸ்டியாவும் நல்லா பண்ணி தருவாங்க இங்க அப்படிங்கறாப்ல. Yes, my sister had one last time we ate here. நாங்க கடைசியா இங்க சாப்பிட்டப்ப தங்கச்சி வந்து பீஸா தான் சாப்பிட்டாப்ல. She said it was great. அவ சொன்னது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்ததுன்னு சொன்னாப்ல. How about the curry? About the curry. Curry. That's excellent, I believe. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். Nice idea, but I've heard it's very spicy. I heard it's very spicy. Spicy. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப காரமா வந்து ரொம்ப ஸ்பைசியா இருக்கு, காரமா இருக்கும். Yeah, I made up my mind வந்துச்சா அந்த நம்ம படிச்சது மேக் அப் மை மைண்ட். B. அப்ப ஆன்சர் B. A. Answer is A. Yeah, answer has to be என்னங்க கனிஷ்கா? Answer has to be Why? sir? A. Answer has to be what? What is the man going to Salmon. சுத்தி அதே கதைதானா? I have made up my mind. அவ்வளவு கஷ்டமா இருக்கா? இவ்வளவு சொல்லி இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா ஆன்சர் I made up my mind. Aisha. அப்போ ஏதான். Yes sir, ஏதான். Have what I உங்களுக்கு பிடிச்சது தான் சாப்பிடுவோம் சார். ஓகே சார். I will have what I always have. எப்பவுமே என்ன சாப்பிடுவேனோ அதே சாப்பிடுறேன். அப்ப அந்த பொண்ணு தான் பீஸா சாப்பிடுற அந்த ஆள் வந்து அவன் ஃபிஷ் தான். அதாவது அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோ அது சாப்பிடுறான், இவனுக்கு என்ன பிடிக்குமோ அதான் சாப்பிடுறாங்க. Right. What is the man going to order? So next பாருங்க, you'll see. For 5 trickier இருக்கும், but 4 let's see. Number 4, focus. What sports would the woman like to try? Of course. Badminton தான்.
ஷட்டிலுக்காக்கும் இருக்கு. Sport with the woman. அதுதான் ஷட்டில் தான் பேட்மிண்டன். ARC. I've decided to take up a new sport. There are lots of classes starting at the sports centre near the golf course. What sport are you thinking of doing? Well, I did consider golf. When I looked at the cost, though, I realised it's way more than I can afford. Anyway, I'm not that good at racket sports, but I wouldn't mind giving badminton a go. You need to be so strong to play tennis. I might do a new sports class too. Hey, come along with me. One more time. Now listen again. I've decided to take up a new sport. There are lots of classes starting at the sports centre near the golf course. What sport are you thinking of doing? Well, I did consider golf. When I looked at the cost, though, I realised it's way more than I can afford. Anyway, I'm not that good at racket sports, but I wouldn't mind giving badminton a go. You need to be so strong to play tennis. I might do a new sports class too. Hey, come along with me. Harinipriya, your answer. B. Your answer is B. Raman, your answer. எஸ் சார், பி சார். B. Kanishka, your answer. A. Okay, everyone got it wrong. Oh, எல்லாருமே தப்பு பண்றோமா? அவர் ராமன் கொஸ்டினே கேட்கறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணாரு. ஆக்சுவல் ஆன்சர். Let's do it now. Oh, C. ஓ சி ஆக்சுவலி அவ வந்து பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பேட்மிண்டன் விளையாண்டு இருந்தா அப்படின்னு சொன்னா சார். முதல்ல அந்த B தானே சார் சொல்றா. இப்ப பாத்துலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கால்ஸ் தான் விளையாண்டு இருக்கேன், அதுவும் பிடிக்கும்னு சொன்னா. விளையாடணும்னு சொல்றா. சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ராக்கெட் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது பிடிக்குமான்னு கேக்குறப்ப இவன் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பேட்மிண்டன் விளையாண்டேன் அப்படின்னு சொன்னாவோ. B வராதுன்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய காரணம் சொன்னாங்க. B முடியாதுங்கிறதுக்கு சொன்னதுக்கு வெயிட்டா இருக்கு அது சம்திங் ஏதோ சொன்னாங்க. அதுல அப்புறம் இது இல்ல அப்படின்னு. வெயிட்ட தாண்டி Experience. கனிஷ்கா வெயிட்ட தாண்டி ஒரு விஷயம் சொன்னாங்க பிக்கு. அது சொல்ல முடியுமா? சார் அவங்க அதுல வந்து அவங்க அவ்வளவு நல்ல விளையாட மாட்டேன் அப்படின்னாங்க சார். அதை விட ஒரு முக்கியமான காரணம் சொன்னாங்க. அது மாதிரி ஏன் டென்னிஸ் முடியாதுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. என்ன காரணம்? அந்த காரணத்தை விட்டுட்டீங்களா? 2 வாட்டி சொன்னப்பே விட்டுட்டீங்களா? லிசனிங் வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த ஆக்சென்ட் பட் ரிப்பீட்டட் இதுல வந்து வந்துரும். இப்ப பாத்துலாமா? இன்னொரு டைம் பார்க்கலாம் சார். எஸ் சார். Come along with me. Now, starting now. Now listen again. I've decided to take up a new sport. I have decided to take up இது நியூ ஸ்போர்ட். Yeah, present perfect. I have decided. Infinitive verb. Take up phrasal verb. எவ்வளவு combine பண்ணிருக்காங்க பாருங்க. Take up a new sport. There are lots of classes starting at the sports centre There are lots of classes starting at the sports center. near the golf course. What sport are you thinking of doing? What sport are you thinking of doing? Well, I did consider golf. I did consider golf. First வந்து I did consider golf. நான் முன்னாடி I did consider golf. I didங்கறாங்க. When I I looked did நிறைய டைம் பண்ணினேன் அப்படிங்கறாங்க. When I looked at the cost though I realized. இந்த கேள்வி தான் நான் கேட்டேன். கோல்ஃப் எதுக்காக வேண்டாங்கறாங்க? காஸ்ட் காஸ்ட் ரொம்ப காஸ்ட்லியான கேம். it's way more than I can afford. இப்ப சொல்லுங்க என்ன சொல்றாங்க? அவங்களோட அதை அஃபோர்ட் பண்ண முடியல. ஏன்னா முடியறத விட அதிகமா இருக்கு. என்னால அஃபோர்ட் பண்ற முடியறத விட அது more அதிகமா than I இருக்கு. can afford. It's ரொம்ப காஸ்ட்லியான கேம், ரொம்ப பே பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அஃபோர்ட்டா Good இருக்கு. at racket sports. I'm not good at That racket. good at racket sports. So அவ வந்து இதுதான் சொல்றா. ராக்கெட் ஸ்போர்ட்ஸ்ல குட் அட்னு சொல்றா. வந்து அவங்க குட்டா இல்லன்னு சொல்றாங்க. ராக்கெட் ஸ்போர்ட்ஸ்ல நான் அவ்வளவா குட்டா இல்லன்னு சொல்றாங்க. இல்ல அதான் ராக்கெட் ஸ்போர்ட்ஸ்ல அவங்க குட்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ராக்கெட் டென்னிஸ் இன்னொன்னு பாருங்க. But I wouldn't mind giving badminton. I wouldn't mind giving badminton a go. இப்ப என்ன அர்த்தங்க? இத கரெக்ட்டா படிக்கணும். I wouldn't mind giving பேட்மிண்டன் விடுறது எனக்கு மனசு இல்ல. பேட்மிண்டன் விடுறது எனக்கு மனசு இல்ல. இன்னும் அது வேற மாதிரி பண்ணணும். wouldn't mind giving badminton a go.
அது போனாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்களா? இல்ல போறதுக்கே மனசு இல்ல. ஐ வுடின் மைண்ட் கிவிங். சான்ஸ் கொடுக்குறது, கோன்னா சூஸ் பண்றது. அந்த நார்மல் கோவா வச்சுக்கூட ஐ வுடன்ட் மைண்ட் கிவிங் அ பேட்மிண்டன் அ கோனா, அதுக்கு பேட்மிண்டனுக்கு ஒரு சான்ஸ் பார்த்து கொடுக்கறதுல எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஐ குடின் மைண்ட் ஐ வுடன்ட் மைண்ட், எனக்கு எந்த பிரச்சனை எதுவும் இல்லை, எனக்கு ஓகே தான். கிவிங் அ பேட்மிண்டன் அ கோ, பேட்மிண்டன் ட்ரை பண்ணி பார்க்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ட்ரெயின் பண்றேன். இந்த மாதிரி தான் பார்க்கணும். எப்படி இங்கிலீஷ்ல வந்து அது அவங்களோட பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி அமைப்பு ரீதியா மாறி இருக்கும், உள்ள கன்ஸ்ட்ரக்டும் மாறுது பாருங்க. ஐ வுடன்ட் மைண்ட், நான் கவலைப்படல. கிவிங் கவலைப்படல. கிவிங் பேட்மிண்டன் கோ, ஒரு பேட்மிண்டனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறத பத்தி எனக்கு ஒரு இல்லை, நான் பண்ணிடுவேன், பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது காஸ்ட் இல்லைங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, இட்ஸ் கமிங் நவ். You need to be so strong to play tennis. You need to be so strong to play tennis. Yes sir, you need to be so strong to be ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேட்மிண்டனுக்கு காஸ்டும் அந்த அளவு ஸ்ட்ரென்த் பெருசா தேவைப்படாது. You need to be so strong to play tennis. ராக்கெட் ஸ்போர்ட்ல நான் குட் இல்ல, கோல்ஃப் ரொம்ப இதா இருக்கு. ஏகப்பட்ட ரீசன் சொல்றாங்க பாருங்க. நீங்க படிக்கிறப்பதான் தெரியுது எவ்வளவு வார்த்தை அதுல இருக்கு. நம்ம லிசனிங் அப்ப ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுறோம்ல, அப்படியே கடந்து போயிடுறோம். ஆனா ரீடிங்ல அப்படி பண்ண முடியாது. I might do a new sports class too. might do a new sports class too. நான் கூட இப்ப இவ்வளவு தூரம் பேசுறத பார்த்துட்டு நான் கூட புதுசா ஏதாவது ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சு போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. Hey, come along with me. அப்ப என் கூட வா, நம்ம விளையாடலாம், நம்ம போலாம் அப்படிங்கிறது தான் அவங்க. உடனே விளையாடவா? ஆமா. B1 B1 கஷ்டப்படுறீங்க, நல்லா தெரியுது. சாமனை சூஸ் பண்ணது ஒருத்தவங்க தான் சூஸ் பண்ணீங்க. இதுல வந்து பேட்மிண்டன் யாருமே சூஸ் பண்ணல. இது அந்த கான்வர்சேஷன் மட்டும் சார், அந்த சென்டென்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது சார். ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் சார். So I couldn't understand that அந்த வேர்ட மட்டும் கரெக்ட்டா அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் கொஞ்சம் புரியுது சார், மித்தபடி கண்டினியூஸா புரிய மாட்டேங்குது. புரியுது. நம்ம 5 பாருங்க, கரெக்டா கவனிச்சீங்கன்னா புடிச்சிடலாம். 2 வாட்டி பத்தலன்னா 3வது வாட்டி கேளுங்க, நான் கொடுக்குறேன். ஆனா கண்டிப்பா சார், இத கன்ஃபார்மா நாங்க ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம் சார். ஆனா இதுல வந்து அங்க நிறைய ரீசன் சொல்றாங்க சார், அதான் கன்ஃபியூஸ் ஆகுது. இதுவே இருக்கு, இது B1 தான். இதுக்கு அப்புறம் B2 இருக்கு, அப்புறம் C1 இருக்கு, அப்புறம் C2 இருக்கு. சோ அந்த லெவல்ல நம்ம கரெக்டா கொண்டு வந்துரும். ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா வந்து ரிப்பீட் பண்ணீங்கன்னா வந்து எஸ் சார் மிஸ்டேக் பண்ண வந்துரும் சார். எஸ் வந்துரும். ஆனா கேம்ல இருந்துகிட்டே இருக்கணும். क्वेश्चन நம்பர் 5. Which book is the man reading? What's the book you're reading about? It's a novel by one of my favorite writers. A lot of his books are based on his experiences flying planes around the world. This one's set at sea, a guy who crosses the Pacific Ocean on his own and all the challenges he has to deal with. I've heard he's working on a new one at the moment about an astronaut who goes to the moon and can't get back. It sounds interesting. Anyway, this one's really exciting. Sounds cool. இது இன்னொரு வாட்டி ரன் பண்றேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். Which book is the man reading? Right now, what is the book he is reading? இன்னொரு வாட்டி ரன் பண்றேன். What is the man reading? Now listen again. What's the book you're reading about? It's a novel by one of my favorite writers. A lot of his books are based on his experiences flying planes around the world. This one's set at sea, a guy who crosses the Pacific Ocean on his own and all the challenges he has to deal with. I've heard he's working on a new one at the moment about an astronaut who goes to the moon and can't get back. It sounds interesting. Anyway, this one's really exciting. Sounds cool. இன்னொரு வாட்டி வேணும்னா நான் போடுறேன். சார் ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் சார். சார் ஆனா மூணுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி விடுதாங்க சார், எப்படி அதாவது ஃபைனலா வந்து 3ஆவதா வந்து அந்த ஏ தான் ஆன்சர் சார். ஆக்சுவலி ஆஸ்ட்ரோநாட் பத்தி தான் அவன் படிக்கிறான் அப்படினா. It's a B. பிரியா யுவர் ஆன்சர். ராமன் B. A is My answer is B. B. கனிஷ்கா யுவர் ஆன்சர். பி. 3 ஏ ஆக்சுவலி ஏ கடைசியா வந்து அவன் என்ன சொல்றானா, ஃபைனலா அந்த கடைசியா வந்து நான் இதுதான் பண்ணிட்டீங்க. 3 பேருமே தப்பு பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான்.
முடிஞ்சது. இப்ப ஐயோ பாருங்க நான் சார் இப்ப அதெல்லாம் சார் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிங்காங்க சீன் ஃபர்ஸ்ட் வந்து போனாங்க பி அப்புறம் சார். ஏன் போனாங்க. ஒண்ணும் இல்ல சி சொன்னாரு, கடைசியா தானே ஏ சொன்னாரு சார் ஆக்சுவலி. இந்த பையன் என்ன புக் ரீட் பண்றாங்கிறது தான் கேள்வி. இப்ப இந்த பையன் இந்த புக் ரீட் பண்றான்னு தான் கேள்வி. புரியுதுங்களா? அவரு ஆத்தர் ஒண்ணு இப்ப எழுதிட்டு இருக்காரு. ஆத்தர் எப்பயுமே ஒரு விஷயத்தை பத்தி எழுதுவாரு. இவன் இப்போ ஒரு புக் படிச்சிட்டு இருக்கான். நல்லா பாருங்க. லெட்ஸ் டூ இட் லைன் பை லைன் உள்ள போவோம். யூ கேன் கெட் இட், டோன்ட் வரி, லெட்ஸ் கெட். பரப்பி விடுறதுக்கு ரேட்டு சொல்றாங்களே சார் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. லுக் அட், டோன்ட் வரி, வில் கெட் இட், வில் கெட் இட். ரீடிங் எல்லாமே உள்ள வந்துரும். What's the book you're reading about? What is the book you are reading about? இப்ப என்ன அது படிச்சிட்டு புரிஞ்சுச்சு சார் அது புரிஞ்சுச்சு. இந்த பொண்ணு என்ன இப்ப என்ன புக்கா ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்போ அது என்ன புக் ரீட் புரிஞ்சுச்சு. பண்றீங்க? நல்லா பாருங்க. அதுலதான் கொஸ்டின்ல தான் எல்லாமே இருக்கு. இப்ப என்ன புக் ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. One of his favorite writers. It is a novel by one of my favorite. ஃபேவரட் ரைட்டர்ஸ். ஃபேவரட் நாவல்ஸ் வந்து அந்த ரைட்டர் அதாவது எனக்கு நிறைய ஃபேவரட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு ஃபேவரட் ரைட்டர் இருக்காரு. அவரோட நாவலை தான் நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன். A lot of his books are based on his experiences flying planes around. அவரோட புக்ஸ் எப்படி என்ன பேஸ் ஆயிருக்கும்னா ஃபிளைட்டை பத்தி, பிளேன்ஸை பத்தி எப்பயுமே பேஸ் ஆயிருக்கும். ஆயிருக்கும். அவரோடது பொதுவா எல்லா புக்கும் பொதுவா எல்லா புக்குமே அந்த ஃளையிங் பிளேன் பத்தி அவர் இருக்கும். ஆன்சர் சொன்னாங்கன்னா புரிஞ்சிரும். மர ஃப்ளை பிளேயிங் காரு. இப்ப பிளேன்ஸ் அரௌண்ட் தி வேர்ல்ட், உலகம் ஃபுல்லா பிளேன்ஸ்ல டிராவல் பண்ணி பிளேன்ஸ் பத்தியே அவர் எழுதுவாரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஃளையிங் சார். This one is சொல்றாங்க. என்ன புக் படிச்சிட்டு இருக்க? ஒரு நாவல். இந்த ஒண்ணு நான் படிக்கிற ஒண்ணு வந்து இப்ப படிச்சிட்டு இருக்க ஒண்ணு. This one set at sea. இது மட்டும் இல்ல, பின்னாடியும் கனெக்ட் பண்ணுவாங்க பாருங்க. பின்னாடியும் கனெக்ட். This one set at sea. A guy who crosses the Pacific Ocean on his own. இந்த பசிபிக் ஓஷன் ஒரு ஆளு தனியாவே கடந்து போற மாதிரி செட்டிங்ல இப்ப ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கை தான் நான் படிச்சிட்டு இருக்கேன் இப்ப. ஆனா பொதுவா ஃபிளைட்டை பத்தி எழுதுவாரு. இது வந்து இப்படி பண்ணியிருக்காரு. அதுதான் நான் படிச்சிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் பாருங்க கனெக்ட் பண்ணுவாங்க பாருங்க எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னு. And all the challenges he has to deal with. இப்படி தனியா ஓஷன் தனியா கிடைக்கிறப்ப உள்ள சவால்களை எப்படி அவர் எதிர்கொள்றாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த புத்தகம், இந்த நாவல் இருக்கு. அப்புறம் பாருங்க முக்கியமா இனிமேதான் வருது. I've heard he's working on a new one at the moment. புதுசா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. He was working on ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நான் new one at the moment. About an astronaut to the moon and can't get back. ஒரு ஆஸ்ட்ரோனட் வந்து மூணுக்கு போயிட்டு திரும்பி வராம, நம்ம சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி போயிட்டு திரும்பி வராம, திரும்பி வர்றதுக்கு கஷ்டப்படுறதுக்கு இருக்க மாதிரி ஒரு புக் அந்த செட்டிங்ல வந்து ஒரு புக்கு எழுதிட்டு இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்ப பாருங்க அந்த ரீடிங்ல என்ன பக்காவா டென்ஸ் வருது, எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது பாருங்க. It sounds interesting. அந்த ஃபியூச்சர் நாவலு இன்ட்ரெஸ்டிங்கான பிரமிஸோட இருக்குது. ஆனா இப்ப பாருங்க கனெக்ட் பண்றாங்க பாருங்க. Anyway, this நான் இப்ப படிக்கிற இந்த விஷயம் ரியலி எக்ஸைட். நானா இப்ப படிச்சிட்டு இருக்கிறது உண்மையிலேயே எக்ஸைட்டிங்கா இருக்கு. சீல அவன் தனியால கடந்து எவ்வளவு பிரச்சனையை அவன் வந்து எதிர்கொண்டு அந்த கடலை கடந்து போறான் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது. அந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப பாருங்க 3 பேருமே ஏதோ ஒரு வகையில சிய சூஸ் பண்ணாம விட்டுட்டீங்க பாத்தீங்களா? அவங்க வந்து விடுல சொல்லிட்டு நினைச்சிட்டேன்னா ஏதாதான் இருக்கும் அப்படின்ட்டு. அவன் ஏன்னா அந்த கடைசியா தேட வந்து சொன்னங்காட்டி நாங்க ப்ரெடிக்ஷன் பண்ணது ஓகே. அதை ஒருத்தருக்கு ஆஸ்ட்ரோனட் பத்தி சொல்றான். சோ இன்னும் ஒண்ணு பண்ணலாம். 7 நிமிஷம் இருக்கு ஸ்ட்ராங்கா. நம்ம இன்னொன்னு கட்டாயம் பண்ணலாம். ஆனா நான் ஆல்வேஸ் ரிமெம்பர் எல்லாத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இஸ்ஸா வாஷ் போடுறாங்களா, வில் பி போடுறாங்களா, அவ்வளவு முக்கியம். தமிழுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. வில் டு நம்பர் 6. ஓகே சார். ஆமா சார், இதையாவது நாங்க ப்ரெடிக்ட் பண்றோம். அட்லீஸ்ட் ஒண்ணாச்சு ஆன்சர் பண்ணுங்க சார். Where does the man suggest going at the weekend? Where does the man suggest going at the weekend? வீக்கெண்ட் என்ன போலான்னு அந்த
அந்த பையன் என்ன சஜஸ்ட் பண்றான் அப்படிங்கறது பாப்போம். அப்படிங்கிறது தான் கேட்கணும். பையனும் பொண்ணு பேச போறாங்க. பையன் என்ன சஜஸ்ட் பண்ண போறான் அப்படிங்கிறது பார்க்கணும். கரெக்டா கேள்வியை புரிஞ்சுக்கணும். Now, look at this. ஓகே சார். Starting now. Hi Sue, it's Matt. Thanks for your message. I think it's a great idea to go out for the day at the weekend. You mentioned going for a walk on the beach. I've just looked at the weather forecast though, and there might be a storm coming. There's a new art exhibition on at the museum, definitely worth seeing, or so I've heard. I wondered about going to the cinema and had a look at what's on. There's nothing very exciting this weekend. Anyway, let me know what you think. Bye. One more time. என்ன சார் பாய் சொல்லிட்டு போயிட்டு One more time. One more time. மூணையும் சொல்லிட்டு அவன் வரைக்கும் சொல்லிட்டு One more time. இல்ல மெசேஜ் படிச்சுட்டு வாய்ஸ் மெசேஜ் பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்றாரு காலை. இந்த கால் ரிட்டர்ன் பண்றதுல சொல்றாரு. ஏதோ மூணையும் ஐடியா கொடுத்துட்டு உனக்கு என்ன என்ன வேணுமோ சூஸ் பண்ணி சொல்றங்கிற மாதிரி இருக்கு சார். ஆக்சுவலி அவன் பேச அசாண்ட வச்சு உனக்கு மூணுல வந்து என்ன சூஸ் பண்ணி சொல்லு அப்படின்ட்டு அவன் முடிச்சான். பண்ணு பாய் அதான், சொல்லிட்டு அதான். போயிட்டான். அதுல ஆனா ஒண்ணு சஜஸ்ட் பண்றாரு மூணுத்துல ஒண்ணு. கரெக்டா பாருங்க. லெட்ஸ் கோ தேர். அவர் வாய்ஸ் மெசேஜ் அந்த பொண்ணு விட்டதுக்கு இந்த இந்த பையன் வந்து காலை ரிட்டர்ன் பண்றாரு. லெட்ஸ் ஹியர் இட் அகைன். Sue, it's Matt. Thanks for your message. I think it's a great idea to go out for the day at the weekend. You mentioned going for a walk on the beach. I've just looked at the weather forecast though, and there might be a storm coming. There's a new art exhibition on at the museum, definitely worth seeing, or so I've heard. I wondered about going to the cinema and had a look at what's on. There's nothing very exciting this weekend. Anyway, let me know what you think. Bye. இது திருப்பி Yeah. voice ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் சார். இப்ப சி சார். நோ நோ சார். சார் அவன் மென்ஷன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பீச் போலாம் தான் சொல்லிக்கிறான். ராமன் வந்து சி, ஹரிணி பிரியா பி. பி, கனிஷ்கா சரியே. ஓகே. ஒரே ஒரு ஆள் தான் கரெக்ட், பாக்கி ரெண்டு பேரும் தப்பு. யாரு கரெக்ட்னு பாத்துக்கலாம். சரியா? சி தான் சார். அவங்க வந்து B. அவன் மென்ஷன் பண்ணத சொல்லிக்கிறான். சி கமாண்ட் ஆறாம். லுக் அட் தட். No, it's a B. And there might be a storm coming. There's a new art. 6. Where does the man suggest going at the weekend? Hi Sue, it's Matt. ஹாய் சோ இட்ஸ் மேட். ரிப்ளை பண்றாப்ல வாய்ஸ் மெசேஜுக்கு இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் விடுறாரு. இட்ஸ் மேட். Thanks for your message. தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெசேஜ். I think it's a great idea to go out for the day at the weekend. சூப்பர். நீ வந்து சொன்ன வீக்கெண்ட்ல ஒரு நாள் வெளில போலாம்னு சொன்ன. அது சூப்பரான ஐடியா, கிரேட் ஐடியா. You mentioned going for a walk on the beach. யூ மென்ஷன் கோயிங் ஃபார் எ வாக் ஆன் தி பீச். அதுல மென்ஷன் பண்ணது பீச்ல வாக் பண்ணலாம்னு நீ மென்ஷன் பண்ண. I've ஆனா just அங்க ஸ்டோம் வருது. நான் வெதர் வெதர் காஸ்ட் ரொம்ப ஃபோக்கஸ் மோசமா பண்ணேன். ஸ்டோம் வருது. அதனால might be a storm coming. சூப்பர். There's a new art exhibition on at the museum. ஒரு நியூ ஆர்ட் எக்ஸிபிஷன் மியூசியத்துல நடக்குது. Definitely worth seeing. டெஃபினட்டா ஒர்த் சீயிங். what is seeing. Oh, so I've பாக்குறது ரொம்ப முட்டா. சோ ஐ ஹவ் ஹர்ட். I wonder. அதுதான் நான் கேள்விப்பட்டது. ஒர்த் சீயிங்னு சொல்றாங்க. நான் கேள்விப்பட்டது அதான். ஐ வண்டர்ட். அதுக்கு முன்னாடி நான் நினைச்சேன். என்ன நினைச்சேன்? wondered about going to the cinema and நான் சினிமாவுக்கு போலான்னு நினைச்சேன். சினிமாவுக்கு போலாமோன்னு நினைச்சேன். had a look at what's on. நான் வந்து பேப்பர்லயே இதுலயே பார்த்தேன். இந்த வீக்கெண்ட்ல புது படம் என்ன ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். There's nothing very exciting this week. இந்த ஓ வீக்கெண்ட் ஏ சார். Very exciting. இப்ப ஓகே சார். ஏ தான் சார். ஏ சார். ஆன்சர் இஸ் ஏ. எஸ். Yeah. Anyway, let me know what you think. Bye. அந்த லெட் மீ நோ. என்ன பயல தான் சார் ஏ ஆன்சரா இருக்கும்னு நினைச்சேன். கனிஷ்கா வெரி குட் ஜாப் தேர். குட் ஜாப் கனிஷ்கா. வெரி குட் வெரி குட். லாஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கலாமா? 2 minutes ஆனா பரவாயில்லையா? எஸ் சார். ஓகே சார். ஓகே சார். இருக்கட்டும். அட்லீஸ்ட் இதையாவது நான் ட்ரை பண்ணேன் சார். யா லாஸ்ட் क्वेश्चन குயிக்கா இது பண்ணிக்கலாம். லெட்ஸ் கோ ஹியர். क्वेश्चन நம்பர் 7. Now listen. See you. Bye.
There you go, 7. How much the latest 7. store today? How much is the latest smartphone in the store today? At ABC's phone store, we've got some fantastic offers this week. For an amazing £599, the most up-to-date smartphone is now available. It's got a great camera and the biggest memory ever. But hurry, this offer is only on for a few days. If you wait till Monday, it'll be back to its usual price of £699. If either of these prices is more than you can afford, there's always last year's model, which is just £499. But don't delay. When they're gone, they're gone. Come early to avoid disappointment. How much is the latest smartphone in the store today? இன்னொரு வாட்டி கேளுங்க, கேட்டதுக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க. Latest smartphone today. எல்லாம் keywords கொஸ்டின் கரெக்டா பாத்துக்கணும். Now again. B தான் சார். ட்ரை பண்ணு சார் மறுபடியும். Now listen again. At ABC's phone store, we've got some fantastic offers this week. For an amazing £599, the most up-to-date smartphone is now available. It's got a great camera and the biggest memory ever. But hurry, this offer is only on for a few days. If you wait till Monday, it'll be back to its usual price of £699. If either of these prices is more than you can afford, there's always last year's model, which is just £499. But don't delay. When they're gone, they're gone. Come early to avoid disappointment. Harini Priya, your answer. B. B தான் சார். Raman, your answer. B சார். B சார். B தான் சார். Okay. Kanishka. A. Oh. ராங் கணிஷ்கா. அது ஓல்டு மாடல். 499. இப்ப லேட்டஸ்ட் ஸ்மார்ட்போன் தானே கேட்டாங்க. 599. B. B தான். B தான் ஆன்சர். 699 சொல்றாங்க. அது ஆக்சுவல் பிரைஸ் சார். ஆக்சுவலி இது வந்து சேல் ஆன் சேல்ல வந்து 599 சொல்றாங்க. எப்ப ஆஃபர்ல என்னைக்கு? மண்டே அன்னைக்கு. சார் மண்டே வரைக்கும் பாத்தீங்கன்னா மண்டே வரைக்கும் 599 சார். 599 600 ஆக்சுவலி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மண்டேக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 700 வருதுங்க. ஸோ அதனால வந்து அதோட ரொம்ப ஆஃபர்ல வேணும்னா ஓல்டு போன் வந்து பழைய போன் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டஸ்ட் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 499 சொல்றாங்க. அவ்வளவுதான். கனிஷ்கா எங்க மிஸ் பண்ணீங்க? இந்த லாஸ்ட் ஒரு வாட்டி இது போட்டலாம். 699 அப்படின்னு சொல்லிட்டு 499. Come early to avoid disappointment. ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் மினிட் இட்ஸ் கோயிங் ஆன். லுக் அட் திஸ். Now listen again. At ABC's phone store, we've got some fantastic offers this week. For an amazing £599, the most up-to-date smartphone. Latest smartphone. 599. Up to date smartphone. Yes, sir. available. Up to date. It's got a great camera and the biggest memory ever. But hurry, this offer is only on for a few days. Only on for a few days. If you wait till Monday, Only on for few days. its usual price of £699. ஞாயிற்றுக்கிழமை வரலாம் தான் இது. திங்கட்கிழமை நீங்க அதோட வந்தீங்கன்னா ஒரிஜினல் பிரைஸ் வந்து 699. யூசுவல் பிரைஸ் ஒரிஜினல் பிரைஸ் Actual price. Prices is more than you can afford. if either of these prices is more than you can afford. 599 பே பண்ண முடியாது, 699 பே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல Either of these prices is more than you can afford. Which is just £499. yeah, the last year model 499. But don't delay. When they're gone, they're gone. அது போயிடுச்சுன்னா வராது. வந்து டிலே பண்ணாதீங்க, வந்து வாங்கிக்கோங்க. Come early to avoid disappointment. Come early to avoid disappointment. Look at the noun. Disappointment to avoid infinitive verb. நிறைய இதுல பார்க்கலாம். வெரி குட். ஐ ஜஸ்ட் இது இந்த ரெண்டு லெவலையும் இன்னைக்கு ரன் பண்ணிடலான்னு பார்த்தேன். யூ ஆர் ஏபிள் டு ரெக்கவர் the last questionக்கு. பட் திஸ் இஸ் ஹவ். இதுலயே பாருங்க, இந்த லாஸ்ட் 1.5 மணி நேரமா நீங்க லிசன் பண்ணப்பே எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு. சோ எஸ் சார் இந்த மாதிரி இன்னும் ஒரு இது ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி மேக்ஸிமம் 100% ப்ரெடிக்ட் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணிடலாம் சார். ஆக்சுவலி ரிப்பீட்டட் லிசனிங் மட்டும்தான் உங்க ஸ்பீக்கிங்க்கு வழிவகுக்கும். இந்த ரீடிங் ஓகே சார். சோ பாத்துக்கங்க.
செவ்வாய்க்கிழமை மிஸ் பண்ண வேணாம். அது மாதிரி ஒரு லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கிளாஸ் இருக்கும். டோன்ட் மிஸ் இட். சுபா மேம் நீங்களும் வாங்க. Yes, sir. ஒரு 4-5 கிளாஸ் கெட் அக்வைண்டட் வித் இட். திருப்பி அந்த பழைய டாபிக்ஸ், மிஸ் பண்ண டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ரன் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீக்கும். இதே சரிங்க சார். பாட்டு எல்லாமே இருக்கும். சார் கண்டினியூ பண்ணலாம். சார் அப்புறம் இன்னொரு சஜஷன் சார். ஆக்சுவலி எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு 200-300 வேர்ட்ஸ் வந்து ப்ராப்பரா ப்ரொனன்சியேஷன்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். ஏன்னா நான் ப்ரொனன்சியேஷன்லாம் ப்ராப்பரா ஒவ்வொரு வேர்டும் டிஃபரெண்டா பண்றேன், மிஸ்டேக் பண்றேன். சூப்பரா பண்ணிடலாம். ஓகே சார். ஏன்னா அந்த ரெகுலரா யூஸ் பண்ற அந்த 500 வேர்ட்ஸோ 300 வேர்ட்ஸோ வந்து ப்ராப்பரா ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பண்ணிக்கலாம். அது ஒரு தனி கிளாஸுக்கு நம்ம பண்ணிக்கலாம். We'll do it. So have a super Sunday. I'll see you on Thank you, sir. 2:30 p.m. Sure, Okay, sir. thank you, sir. Thank you very much. Thank you, sir. Thank you. Thank you very much. Thank you. Thank you very much, Thank sir. Thank you. Thank you. Thank you, sir. Thank you.